குரு ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடத்தில் மிக முக்கியமாக சொல்லப்படுற ரெண்டு வார்த்தை மாரகாதிபதி பாதகாதிபதி என்று சொல்லுவாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வாழ்க்கையின் ஏற்படுற துன்பம் மரணத்துக்கு ஒப்பாக சொல்லப்படுற அந்த ரெண்டு வார்த்தைகள் மாரகாதிபதி பாதகாதிபதி. அந்த கிரகங்கள் மோஸ்ட்லி அது ஜோதிடர்கள் யாரும் அதை தொட்டு பேச மாட்டாங்க. சுபத்துவம் பாபத்துவம், அந்த வாழ்க்கையுடைய பலன்கள் அதிர்ஷ்டங்கள் இதை பேஸ் பண்ணி தான் பேசுவாங்க. பொதுவாக இந்த மாரகாதிபதி என்ற விஷயங்களை தொட்டு பேசுகிறது ரொம்ப அரியுது. ஆனால் அந்த விஷயத்தை முக்கியமாக அந்த கிரக மாரகாதிபதி பாதகாதிபதி தன்மையை முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னதான் அது சுபகிரகமாக இருந்தாலும் அது மாரகாதிபதியாக பாதகாதிபதி கிரகமாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு பெரிதாக அது பலன் கொடுக்காததாக இருக்கும். இப்போ புதன், குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன் மாரகாதிபதியாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த மாரகாதிபதி திசையிலையோ புத்தியிலையோ வரும்போது பெரிதாக பலன் கொடுக்காது. இந்த ரெண்டு விஷயங்கள் பேஸ் பண்ணி தான் இந்த காணொலியை பேசுகிறதா இருக்குது. அதனால் காணொலியை முழுதாக பாருங்கள். இந்த ரெண்டு வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை. அதை சார்ந்த சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன். முழுதாக பாருங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலாம், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஆதரவு தான் அந்த சேனலுக்கு மிகப்பெரிய பலம். அதனால் உங்களுடைய நட்போடு உறவோடு தான் இந்த சேனலை ஷேர் செய்யுங்கள். அதாவது ராசியிலையும் லக்கணத்திலையும் பொதுவாக என்ன சொல்கிறதுனா சரராசி, ஸ்திரராசி, உபயராசின்னு சொல்லுவாங்க. இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி ராசி அடிப்படையில் அது வேலை செய்கிறத விட லக்கண அடிப்படையில் தான் முதன்மையாக வேலை செய்யும். ஆனால் அந்த ராசி அடிப்படையில் சந்திரன் நிற்கிற நட்சத்திர அடிப்படையில் தான் அந்த விம்சோத்ரி திசைகள் கணக்கிடப்படுகிறது. ஆனால் அது ராசி அடிப்படையில், அதாவது ராசி அடிப்படையில் எடுத்துக்காம லக்ன அடிப்படையில் தான் எடுத்துக்கொள்ளணும். ஜெனரல் நிறைய பேர் கேட்பாங்க, இது சந்திரன் நிற்கிற நட்சத்திர அடிப்படையில் தானே அந்த திசை புத்தி எடுத்துக்கொள்றதா இருக்குது. அப்போ ராசி அடிப்படையில் தானே அதை பார்க்கணும், ஏன் அதை லக்ன அடிப்படையில் முதல்ல பார்க்குறாங்கன்ற நிறைய பேர் கேட்கலாம். இது ஒரு எளிமையான ஒரு சின்ன உதாரணமாக நம்ம இது புரிய வைக்கிறேன்னா, ஒரு மரத்துக்கோ ஒரு செடிக்கோ அது உயிர் வாழறதுக்கு, அது பூத்து குலுங்கிறதுக்கு தண்ணி தான் மிக பெரிய ஆதாரம். தண்ணியை ஊற்றுறோன்னா அது எங்கே ஊற்றுவோம்? மேலே தான் ஊற்றுவோம். ஆனால் மேலே ஊற்றுற தண்ணி அது கீழே வேர் நோக்கி தான் செல்லும். வேரில் அது உறிஞ்சப்பட்டு அது மீண்டும் மேல் நோக்கி தான் வரும். அது மீண்டும் தண்டு வரத்துக்கு இலைகளுக்கு, காய்கள், கனிகள் எல்லாத்தையும் பரவும். இதே தான் அது. இந்த சந்திரன் நட்சத்திரத்தில் நின்னாலும் அதுலேருந்து எடுத்துக்கொள்கிற திசை புத்தி முதல்ல லக்ன அடிப்படையில் தான், சூரியன் விழுற அந்த முதல் வீட்டிலேருந்து தொடங்குற அந்த கட்டங்கள் அடிப்படையில் தான் அந்த மாரகாதிபதி பாதகாதிபதின்றதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் தான் சரலக்கணம், சிறலக்கணம், உபயலக்கணம்னு எடுத்துக்கொள்ளணும். சர ராசி நம்ம எடுத்துக்கவே கொள்ளக்கூடாது. ஏன்னா இதான் பிரைமரி. நம்ம உயிர் இருந்தால் தானே உடம்பு இருக்கும். வெறும் உடம்பு மட்டும் வச்சுன்னா அது கோமா தானே. அது மூளை டெத் ஆகிடுச்சுன்னா அது ஹியூமன் டெத் ஆன மாதிரி தான் மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரம். அப்போ உள்ளுக்குள்ளே அந்த உயிர் ஆற்றல் தானே முக்கியம். ஆத்மகாரகன் சூரியன் அந்த பிறப்பு குழந்தை வெளிவரும் போது அது எந்த லக்னத்தில் விழுறதுன்ற அடிப்படையில் தானே அது நம்ம அந்த உயிரை எடுத்துக்கொள்ளுது. 2 ஹவருக்கு ஒரு லக்னம் மாறுதில்லை. அப்போ அந்த இதுதான் இது நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்கும். எனக்கு ஆரம்ப கட்ட குழப்பம் இருந்தது. அதனால் இதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கிறோம். சர லக்கணம், ஸ்திர லக்கணம், உபய லக்கணம். சர லக்கணம்னா என்னது? ஒரு வேகமாக இருக்கும், படபடப்பாக இருக்கும், உயிராற்றல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். சரராசி, சர லக்கணம் என்பது மேஷத்துலேயும் கடகத்துலேயும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துலாத்துலேயும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வராது மகரம். இந்த 4 இடத்துல சர லக்கணம் வருது. அதே மாதிரி ஸ்திர லக்கண அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு இருக்க ராசியிலேருந்து, கடகத்துக்கு இருக்க ராசியிலேருந்து, இப்போ மேஷத்துக்கு இருக்க அடுத்த ராசினா இருக்குது ரிஷபம், கடகத்துக்கு அடுத்து இருக்குது சிம்மம், துலாவுக்கு அடுத்து இருக்கிறது விருஷகம், கும்பம், இது மகரத்துக்கு அடுத்து இருக்குது கும்பம். இந்த 4 ராசி ஸ்திர ராசியாக வரும். அதே மாதிரி உபயராசி மிதனம், கன்னி, தனுசு, அப்புறமா மீனம். இது உபய இது. ஸ்தரம்னா ரொம்ப வேகமாக இருக்கும், செயலும் வேகமாக இருக்கும், உள்ளுக்குள்ளே உயிராற்றல் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே ராசி அடிப்படை உடல் அளவில் மன அடிப்படையிலேயே நம்ம அதை எடுத்துக்கொள்ளலாம். ராசின்றது மனதை குறிப்பது, லக்கணம்ன்றது உயிரையும் உடலை குறிப்பது. இந்த மனம் கொண்டு உடல் இயங்கும், ஆனால் உயிர் கொண்டு தான் உடலும் மனமும் இயங்குற தன்மை. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது சரராசிக்கு, சர லக்கணத்திற்கு மாரகாதிபதியாக பார்த்தா 2, 7. பொதுவாக 7 எல்லாத்துக்கும் மாரகாதிபதி தனம் கொண்டது தான். ஆனால் நிறைய ஜோதிட அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்திர ராசிக்கு 3, 8 அப்படின்னு சொல்கிறாங்க, உபயக்கு 11, 7 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பராசர ஹோரசாஸ்திரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லா லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா சராஸ்திர உபய 3த்துக்கும் பார்த்தீங்கன்னா 2, 7 தான் மாரகாதிபதியாக 2, 7 இருந்ததுன்னா
பாதகாதிபதியாக பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம். ஸ்திர ராசிக்கு மாரகாதிபதியாக 2 7 இருக்குன்னா பாதகாதிபதியாக பற்றியா 9 வரும். அது உபய ராசிக்கு மாரகாதிபதியாக 2 7 இருந்ததுனால் பாதகாதிபதியாக 7 வரும். அப்போது வந்து சர ராசிக்கு சர லக்னத்திற்கு 2ஆம் இடத்தை விட 7ஆம் இடம் ரொம்ப பலமாது என்று சொல்கின்றார்கள். அதுமாதிரி ஸ்திர ராசிக்கு மாரகாதிபதி வந்து 7 விட 2 ரொம்ப வீரியமானது. உபய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம். அது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதியாக பார்த்தீங்கன்னா அதுவும் 7 வருது. பொதுவாக இந்த பாதகாதிபதி மாரகாதிபதி எங்கே பொதுவாக வேலை செய்யும் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். இப்போது மேஷ லக்கணம்னு எடுத்துங்களேன். மேஷ லக்கணம் இப்போ 2ஆம் அதிபதினு பார்த்தீங்கன்னா சுக்கிரன், ரிஷபத்தில் இருக்க சுக்கிரன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா அதே துலாத்தில் இருக்க சுக்கிரன் தான் அதிபதி. அப்போது வந்து 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் சுக்கிரனே இருக்கிறதுனால அவரும் மாரகாதிபதி. அப்போ பாதகாதிபதினு பார்த்தீங்கன்னா மேஷத்துக்கு அது பின்னாடி இருக்கிறது மீனத்தின் அதிபதி குரு கிடையாது. அப்புறம் 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சனி, கும்பம். அப்போது மாரகாதிபதியாக சுக்கிரனும் பாதகாதிபதியாக சனியும் வந்து மேஷ லக்கணத்திற்கு வரும். அதை தாண்டி மேஷ லக்கணத்துக்குன்னு ஒரு பொது எதிரி இருக்குது. அது வந்து செவ்வாய்க்கு புதனம் வந்து ஒரு விதமான மாரகாதனம் கொடுக்கறது தான். இந்த அடிப்படையில் இதுதான் நம்ம மாரகாதிபதியை பொதுவாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. இது நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இப்போ வந்து மேஷ லக்கணம், லக்னாதிபதி வந்து மிதுனத்தில் இருக்கின்றார் பகை வீட்டில். அதாவது மாரகாதிபதியான 2ஆம் வீட்டு அதிபதி கன்னியில் வந்து நீச்சமாகிடுது. சூரியன் வந்து 7ஆம் பார்வையாக மீனத்திலிருந்து பார்க்கின்றது. இப்போ அந்த ஜாதகருக்கு தசை புத்தி வரும்போது எப்படி அது வேலை செய்யும்? அதாவது மாரகாதிபதினா மரணத்தை கொடுக்குறது மட்டும் கிடையாது, மரணத்துக்கு அளவுக்கான துன்பத்தை கொடுக்கறது வந்து அந்த மாரகாதிபதியுடைய தன்மை. அது இப்போது 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் வந்து நீச்சமாகிட்டு கண்ணியில் இருக்காங்க. சூரியனை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குது. இப்போ என்ன பிரச்சனை ஏற்படும் என்றால், அந்த தசை புத்தி வரும்போது பெரிதளவு வந்து குடும்பம் சார்ந்த முக்கியமாக துணைவியாரின் இது வந்து ரொம்ப அவருக்கு பிரச்சனைகள் கொடுக்குறதா இருக்கும். அது ஆணாக இருந்தால் பெண் மூலியமும், பெண்ணாக இருந்தாலும் ஆண் மூலியமும், தொழில் சார்ந்த கூட்டு இதில் வந்து வியாபாரத்தில் பெருமளவு நஷ்டம் ஏற்படும். அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் அவருக்கு சாதகம் இல்லாத பாதம் கொண்டு இருக்கும். ஏன்னா மாரகாதிபதி நீச்சம் பலவீனமாக அடைஞ்சிருக்காரு. அது தசை புத்தியாக வருது. இப்போ வந்து அதே மாரகாதிபதியை குரு வந்து வலதுபுற சந்திரனோ குருவோ பார்க்குறாங்கன்னு வச்சுக்க, அந்த மாரகத்தனம் குறையும். அதாவது போலீஸ் அரெஸ்ட் போனாலும் உடனே ஜெயிலில் போடுறத ஜாமீனில் விடுறது இருக்கும். துன்பங்கள் கொடுக்குறதாக பெரிதளவுக்கு அதை அடிக்க வரவா திருட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் சுபகிரக பார்வை இருந்தால். இப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அந்த மாரகாதிபதி பாதகாதிபதின்றது ஜோதிடத்தில் எல்லா ஜோதிடர்களும் அதை விஷயங்களை தவிர்த்துட்டு தான் போகிறாங்க. ஏன்னா மரண சம்பவத்தை பொதுவாக பலன் கேட்குறவங்க யாரும் அதை விரும்ப மாட்டாங்க என்ற அடிப்படையில் சொல்கிறது. ஆனால் இந்த விஷயத்தை வந்து பலன் சொல்கிறவங்க கவனத்தை எடுத்துக்கொள்ள தான் வேண்டும். ஏன்னா ஒரு மாரகாதிபதி பாதகாதிபதி திசை நடக்கும்போது அது வந்து முழுமையான பலனை, அது உச்சமாக இருந்தாலும் பெருசாக பலனை வந்து ஏற்படுத்தாது. அப்போது சுக்கிரன் உச்சமாக இருக்குது, ஆனால் மாரகாதிபதி திசை நடக்குதுன்னா பெருசாக எதிர்பார்க்க முடியாது. சாதாரணமாக தான் நார்மலாக தான் கிடைக்கிறதா இருக்கும். ஆனால் விளைவுகள் பெருசாக இருக்காது. உச்சமாக இருந்தால் விளைவுகள் பெருசாக இருக்காது. அப்போ நம்ம என்னடா இது சுக்கிர தசை நடக்குது, நமக்கு ஒன்றும் பெருசாக நடக்கலைன்ட்டு பல பேர் சொல்லுவாங்க. இது ஒரு காரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அதனால் இந்த மாரகாதிபதி பாதகாதிபதி என்றதை ஜோதிடத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது. அதனால் பராசர ஓரசாஸ்திர வேதிக் அஸ்ட்ராலஜி சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் வந்து அது 2 9 2 7 அடிப்படையில் தான் எல்லா சரஸ்திர உபயத்துக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது 3 8 11 7 அந்த இதெல்லாம் கிடையாது. மாரகாதிபதி பொதுவாக வந்து சரஸ்திர உபயத்துக்கு வந்து 2 7 தான் வந்து மாரகஸ்தானமாக குறிப்பிடுகின்றது. முக்கியமாக ஜோதிடம் பார்ப்பது வந்து அந்த மாரகஸ்தானத்தையும் வந்து கவனத்தை எடுத்துக்கொண்டு பார்க்கப்பட வேண்டும். முக்கியமாக ஜோதிடத்தை இந்த விஷயத்தை பேசினதில் தங்களோட பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி. இந்த விஷயத்தை வந்து உங்கள் நட்போட்டத்து உறவட்டத்திலையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.